இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாகிஸ்தானின் முக்கிய அரசியல் தலைவர்கள், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ஊழல் செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆசிப் கவாஜா நேரடியாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கோபமாக பதிவிட்டுள்ள அவர், பாகிஸ்தானின் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியைச் சார்ந்த அரசியல் தலைவர்கள் பலரும் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்து அந்த பணத்தை போர்ச்சுகல் நாட்டில் முதலீடு செய்துவிட்டு பின்னர் ஒரு நல்ல நாளில் யாரும் அறியாத போது ரகசியமாக சென்று அங்கு குடியேறி வருவதாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தானியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் மணி லாண்டரிங் மூலமாக பாகிஸ்தான் அரசு பணத்தை கொள்ளையடித்து அந்த கருப்பு பணத்தில் பல பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான சொத்துக்களை போர்ச்சுகலில் முதலீடு செய்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கவாஜா, கருப்பு பணத்தை பதுக்க போர்ச்சுகல் புகலிடமாக மாறி வருவதாகவும் அதனை சர்வதேச கருப்பு பண தடுப்பு நடவடிக்கை அமைப்பான FATF கண்டுகொள்வதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் நீதி, சட்டம், காவல்துறை, நிர்வாகம் என அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து வருவதால் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சியும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு அரசியல்வாதிகள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் கடன், இலவச நிதி இவற்றை கொள்ளையடித்து செல்லும் போக்கு அதிகரித்து வருவதால் அந்நாட்டு இளைஞர்கள் தங்களது எதிர்காலத்தை நினைத்து அச்சமடைந்துள்ளனர். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.